முடிந்தது கதை. தென் தமிழகத்தின் ஆணிவேரில் கை வைத்த திருமா திமுகவின் செல்வாக்கை சல்லி சல்லியாய் உடைத்த சம்பவம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களம் பரபரப்பாக சுழன்று கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளின் கருத்துக்கள் கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்தரப்பில் இருந்து பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் திமுகவினர் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் கொலை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் மன்னர்கள் கலாச்சாரம் குறித்து சொன்ன கருத்து அரசியல் களத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேர, சோழ, பாண்டியர்கள் என தமிழ் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்திருந்தது சர்ச்சையாகியுள்ளது. தமிழ் கலாச்சாரத்தை அளித்தவர்கள் மூவேந்தர்கள் என்றும் அவர்களது காலத்தில்தான் தமிழ்நாடு குட்டிச்சுவரானது எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். திருமாவளவன் முன்வைக்கும் மன்னர்கால ஆட்சி குறித்த தொடர் விமர்சனங்கள் இன்று தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் தமிழகத்தின் வரலாற்று அடையாளங்களின் மீது நடத்தப்படும் அரசியல் தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. ராஜராஜ சோழனை தொடக்கமாக கொண்டு இன்று ராஜராஜ சோழன், நாளை வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்து வ.உ.சி என வரலாற்று நாயகர்கள் ஒருவருக்கு ஒருவர் இலக்காக மாறும் அபாயம் இருப்பதாக பலரும் அச்சம் தெரிவிக்கின்றனர். சமூக நீதி என்ற பெயரில் தமிழர்களின் பொற்கால வரலாற்றை ஒரே கோட்டில் சாதிய ஆதிக்கமாக சித்தரிப்பது வரலாற்றை சிதைக்கும் முயற்சியே என்று குற்றச்சாட்டு வலுப்பெற்றுள்ளது. இந்த பேச்சுக்களுக்கு எதிராக பல்வேறு சமூக, பண்பாட்டு, வரலாற்று சங்கங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பது விசிகவுக்கு மட்டுமல்ல திமுகவிற்கு விழுந்த பேரிடியாக மாறியுள்ளது. இந்த எதிர்ப்பு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்குள் அடங்கியது அல்ல. தமிழ் அடையாளத்தை மதிக்கும் பரந்த மக்களின் கோப வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எப்போதும் தமிழர் என முழங்கும் திமுக இந்த விவகாரத்தில் வேடிக்கை பார்ப்பது போல் அமைதி காக்கிறது. வரலாற்று பெருமைகள் இஷ்டத்திற்கு ஏற்ப விமர்சிக்கப்படும் போது பின்னணியில் இருந்து கொண்டு வீர வசனம் பேசுவது திமுகவின் அரசியல் தைரிய துறையை வெளிப்படுத்துகிறது. கூட்டணி பாதுகாப்புக்குள் இருந்து கொண்டு வரலாற்று நாயகர்களை தாக்குவது துணிச்சலான போராட்டம் அல்ல, பாதுகாப்பான அரணுக்குள் ஒளிந்து கொள்ளும் அரசியலை என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் திருமாவளவனின் அரசியல் போக்கு பலரால் கோழைத்தனமான அணுகுமுறையாகவே பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் தினசரி செய்திகளாகி வருகின்றன. இத்தகைய நிர்வாக தோல்விகளை மறைக்கவே கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலம் சர்ச்சையான வரலாற்று